இன்னும் எத்தனை நாளைக்கு சந்தோஷ் இந்த மாதிரி இருக்க போற? நாளையோட 7 வருஷம் முடியுது. உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த டிஎஸ்பியை நான் தூக்குறேன். வேணாண்டா, நீ ஒன்றும் பண்ணாத, நானே பார்த்துக்கிறேன். நாளைக்கு நானே டிஎஸ்பியை தூக்குறேன். இத்தனை வருஷம் செய்யாம நாளைக்கு செய்ய போறேன். உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வேற. டிஎஸ்பி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் இந்த சந்தேகமும் வராது. டேய், நீ மாட்டினா என் லைஃபே போயிடும்டா. நீயும் செய்ய மாட்டேன், செய்கிறவங்களையும் விட மாட்டேன். உன்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் சாரி சந்தோஷ், நானே களத்தில் இறங்குறேன். நான் உன்னை போட மாட்டேன்டா. இதுதான் நம்ம ஃபைனல் அட்டம். இந்த வாட்டி நம்ம டிஎஸ்பி கண்டிப்பா தூக்கணும். அடுத்த மாசம் கல்யாணம் வேறடா. நான் கல்யாண வேலையை பார்ப்பேனா இல்லை இந்த டிஎஸ்பியை பார்ப்பேனா? மச்சான், நீங்கெல்லாம் பேச்சுலர்ஸ்டா. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்கு. எவன்டா கண்டுபிடிச்சா அந்த டிஎஸ்பியை? எவ்வளோ பச்சாலும் மண்டல ஏற மாட்டேங்குது. இது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இல்லை, டிகிரி ஸ்டாப்பிங் பே. எனக்கு அரியர் இருக்குன்னு இன்னும் என் வைஃபுக்கு தெரியாதுடா. அவளுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். நம்ம கிளாஸ்ல எல்லாரும் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிட்டாங்க, நாம 7 பேர் தவிர. இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கான். யாருடா? வேற யாரு? நம்ம சந்தோஷ் தான். சார், முத்து சாக்ஸ்ல விட்டுருக்கு சார். சார், செஞ்சுட்டு விட்டுருக்கு சார். அவன் எக்ஸாம் வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் வந்துட்டான்னா நமக்கு அதான் அவள் தான். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து இந்த முறையாவது இந்த பேப்பரை கிளியர் பண்ண பாருங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏய், டைம் ஆச்சு. சந்தோஷ் இன்னும் வரல. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். வெரி குட். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் அவனை போட மாட்டேன்டா. நீ என்னடா அந்த போக விடுறது? உன்னால இந்த இடத்த விட்டு போகவே முடியாது. நீயும் பிட் அடிச்சு பாஸ் ஆக மாட்ட, மத்தவங்களையும் பாஸ் ஆக விட மாட்டேன். டிஎஸ்பி ஒரு சப்ப எக்ஸாம்டா. பிட் அடிச்சா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். நாளைக்கு நானே உனக்கு பதிலாக இப்போ எக்ஸாம் எழுதுறேன், பாஸ் ஆயிட்டு வர்றேன். டேய், யாராவது நீ சந்தோஷ் இல்லைன்ட்டு கண்டுபிடிச்சா நம்ம அம்மா அப்பாவுக்கு சில டைம் யார் சந்தோஷ் யார் சுரேஷ்னு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு வரப்போற ஏதோ ஒரு எக்ஸாம் நான் பிடிக்க போறான். ஏய், பிட் அடிக்கிறது தப்புடா. எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த அரியர் எக்ஸாம் வச்சுட்டு 7 வருஷமா இன்ஜினியரிங் முடிக்காம உட்காந்துட்டு இருக்கேன். நாளையோட 7 வருஷமும் முடிய போகுது. இந்த ஃபைனல் டைம்ல நீ பாஸ் பண்ணலன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீ வெறும் +2 தான். வாழ்க்கையில் சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுத்தாவணும் தம்பி. சுரேஷ் போதா. டேய் சுரேஷ்.